சர்வதேச அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட வரலாற்று திருப்பம். பல தசாப்தங்களாக எதிரும் புதிருமாக நின்று உலக போருக்கே வழிவகுக்கும் என்று அஞ்சப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து நீடித்து வந்த பதட்டத்திற்கும் போருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த அதிரடி நகர்வை மேற்கொண்டுள்ளார். உலக பொருளாதாரத்தையே உலுக்கிக் கொண்டிருந்த இந்த மோதல் இப்போது எப்படி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துள்ளது? பிரான்ஸ் அரண்மனையில் நள்ளிரவில் நடந்த அந்த ரகசிய பின்னணி என்ன? பிரான்சில் நடைபெற்று முடிந்த G7 உச்சிமாநாட்டை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெர்சாய் அரண்மனையில் ஒரு விசேட இரவு விருந்தில் பங்கேற்றார். இந்த நள்ளிரவு விருந்தின் போதுதான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி முன்னிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பிரதியில் தனிப்பட்ட முறையில் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகமான ஆக்சியோஸ் முதலில் செய்தி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து AFP செய்தி நிறுவனம் அமெரிக்க உயரதிகாரி ஒருவரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை அவர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். மறுபுறம் அமெரிக்காவின் இந்த அதிரடி நகர்வை ஈரானும் உடனடியாக உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடனான இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபாகாயி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் கடந்த சில வாரங்களாக கடற்பரப்பிலும் வான்வெளியிலும் கடுமையான முற்றுகைகளையும் தாக்குதல்களையும் எதிர்கொண்டு வந்த மேற்கு ஆசிய பிராந்தியம் இப்போது ஒரு தற்காலிக நிம்மதி பெருமூச்சை விட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹோர்மூஸ் நீரிணை முடக்கம், சர்வதேச கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் என உச்சகட்ட பதட்டத்தில் இருந்த உலக நாடுகள் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அமைதி ஒப்பந்தத்தை உற்று நோக்கத் தொடங்கியுள்ளன. இந்த ஒப்பந்தம் மேற்கு ஆசியாவில் நிரந்தர அமைதியை கொண்டு வருமா அல்லது உலக அரசியலில் புதிய காய் நகர்த்தல்களுக்கு வழிவகுக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.